ஸோ எல்லா நண்பர்களுக்கும் வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் என்ன இன்றைக்கி பண்ண போகிறேன்னு பார்க்குறீங்களா? ஸோ நான் ரொம்ப நாளாக வாங்கி வச்சுருக்கேன் இந்த கோழி குட்டிங்களுக்கு தான் கோழி குஞ்சுங்களுக்கு இந்த மக்காச்சோளத்தை இன்றைக்கி கொடுக்க போகிறேன். ஸோ இன்றைக்கி இவங்களுக்கு ஃபுட்டு இந்த மக்காச்சோளம் தான். இதை நல்லா மசிச்சு போட்டுருவேன் நான். ஸோ என்ன பண்ணிகிட்ருக்காங்கன்னு பாருங்கள். கொஞ்ச நேரம் எப்போவுமே திறந்து விட்டுருவேன் நண்பர்களே. அவங்க போய் அந்த புல்லெல்லாம் சாப்பிட்டு வருவாங்க. ஸோ நான் இதை வாங்கி ஒரு 2 மாதம் ஆகிடுச்சு நண்பர்களே. இந்த கோழி குஞ்சுங்களை வாங்கி 2 மாதம் ஆகுது. இப்போ எங்கள் வீட்டுக்கிட்ட தான் இது விற்றுட்டு இருந்தாங்க. குட்டியாக இருந்துச்சு. நான் இப்போ ஒரு போஸ்ட் பண்ணியிருந்தேன் பாருங்கள். நான் வர்றதை பார்த்தோன்னே நம்ம கைக்கிட்ட வந்துடுவாங்க. ஸோ அவ்வளோ ஆக்டிவாக இருப்பாங்க. 3 பேருமே ரொம்ப ஆக்டிவாக இருப்பாங்க. அவங்களுக்கு தான் இந்த ஃபுட்டு கொடுக்கலாமேன்ட்டு எடுத்துகிட்டு வந்திருந்தேன். எப்போவுமே காலையில் நான் பார்த்திங்க அப்படின்னா வேலைக்கு போகிறதுக்கு முன்னாடியே கொஞ்ச நேரம் அந்த குழந்தைங்கள என் குழந்தைங்க மாதிரியே தான் நண்பர்களே இருக்கிறது. நான் அப்படி தான் நினச்சிட்ருக்கேன். 3மே ரொம்ப அழகாக இருக்கும். பட் பார்த்திங்கன்னா இவங்க கலர் கோழி இல்லைங்களா. ஸோ நாள் போக போக அவங்களோட ஸ்கின்லேருந்து அந்த கலர் இதுவாகிடுச்சு. ஸோ இப்போ அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக அந்த கலர் மாறிட்டே வருது. இப்போ பார்த்திங்கன்னா அவங்க கொஞ்ச நேரம் பார்த்திங்கன்னா வீட்டுக்கிட்ட இருக்கிற அந்த புல்லெல்லாம் போய் சாப்பிட்டுட்டு எல்லாம் பண்ணிவிட்டு வருவாங்க. ஸோ அந்த மாதிரி தான் நண்பர்கள் அன்றைக்கி ஒரு நாள் திறந்து விட்டுருந்தேன். ஆனால் அன்றைக்கி நடந்ததை பார்க்கணும். ஸோ அதை தான் உங்ககிட்ட ஷேர் பண்ணலான்னு நினச்சிட்டு இருந்தேன். இந்த மாதிரி தான் 3 பேரையுமே திறந்து விட்டுருந்தேன். ஆனால் பார்த்திங்கன்னா அன்றைக்கி எங்கள் ஸ்டெப்ஸ் கிட்ட பார்த்திங்கன்னா, அதாவது மாடி படிக்கிட்ட பார்த்திங்கன்னா அங்கே நல்லா வெயில் வரும் நண்பர்களே. வீட்டுக்கிட்ட வெயில் இருக்காது. ஏன்னா அந்த படிக்கட்டில் போய் அந்த 3மே கொஞ்சம் நேரத்தில் போய் இந்த மாதிரி படுத்துட்டாங்க நண்பர்களே. நானும் ரொம்ப பயந்துட்டேன் முதல்ல பார்த்த உடனே. இந்த மாதிரி படுத்துட்டு இருந்தால் சொல்லுங்கள் என்னன்னு நினைக்க தோணும். அப்புறம்தான் எனக்கு தோணுச்சு இதுங்க சன் பாத் எடுத்துகிட்ருக்காங்க நண்பர்களே. அவங்களுக்கு அந்த இந்த கோழி குஞ்சுங்களுக்கு அந்த வெயிலோட சூட்டு அவ்வளோ நல்லா இருக்கும். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த கோழிங்களை இந்த மாதிரி நிலையில பார்த்தோன்னே உண்மையிலேயே நான் பயந்துட்டேன். நீங்க வளர்க்குற கோழி என்னமோ ஆயிப்போச்சு போல இருக்கு அப்படின்னு தான் நினைச்சேன். இது கலர் கோழிங்க. இதை வாங்கிட்டு வரும்போது நான் உங்களுக்கு போஸ்ட் போட்டிருந்தேன். இப்போ 2 நாளும் கோயம்புத்தூர்ல சரியான வெயில் நண்பர்களே. இதுக்கு முன்னாடி என்ன டெஸ்ட் நடந்துச்சுன்னு பாருங்க. ஸோ இப்படித்தான் இவங்க போனாங்க. எப்பவுமே நான் கொஞ்ச நேரம் இவங்களை திறந்து விட்டுருவேன். கொஞ்ச நேரம் திறந்து விட்டுட்டு அவங்க என்ன பண்றாங்கன்னு பார்த்துறாங்க. நம்ம என்ன நினைக்கிறோம் இப்போ பாத்தீங்கன்னா இந்த வெயில்ல இவங்க அழகா போய் பாருங்க சன்பாத் எடுத்துட்டு இருக்காங்க. வெயில்ல சன்பாத் எடுத்துட்டு எவ்வளவு அழகா பார்த்துட்டு இருக்காங்க பாருங்க. நான் கூட என்னமோ ஏதோ ஆயிடுச்சுன்னு பயந்துட்டேன். ஸோ இந்த மாதிரி கோழிங்க யாராவது சன்பாத் எடுத்து நீங்க பார்த்துருந்தீங்க அப்படின்னா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. நீங்களும் இந்த மாதிரி உங்க வீட்டில் கோழி குஞ்சுங்க செய்யறதா இருந்தால் எனக்கு மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. பார்த்துக்கோங்க. கொஞ்ச நேரம் அப்படியே தான் இருப்பாங்க. அதுக்கப்புறமா அவங்க தானாக எழுந்து ஆக்டிவ் ஆகி நல்லா விளையாடி எல்லாத்தையும் சாப்பிட்டுடுவாங்க. அதுக்கப்புறம் நான் திருப்பியும் அந்த கூண்டுக்குள்ளே வச்சு அடைச்சிடுவேன். ஸோ இதுதான் ரொட்டீனாக எங்கள் வீட்டில் நடந்துகிட்டே இருக்குது. ஸோ இது வாங்கின நாள்லேருந்து ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது நண்பர்களே இதை பார்க்குறதுக்கு. இன்னொரு பதிவில் சந்திக்கலாம். பாய்.